வந்தேன். வரப்போ வந்து நம்ம தமிழில் பார்த்தேன், அவர் ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறேன்னு சொன்னார். சரி, எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த ஃபுட் டெலிவரி கம்பெனி எப்படி வரலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு கருத்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பேசலான்னு அவர் வண்டியில் ஏறி உட்காந்துறீங்க. அவர்கிட்ட நம்ம எப்படி அந்த நிலவரத்தை கேட்போம். நம்ம அண்ணே வணக்கம்ண்ணே, சொல்லுங்கண்ணே. வணக்கம். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள். டெலிவரி வேலைக்கு வரலாமா வேணாமா? ஏன் குவைத்தை பொறுத்தவரையிலும் ஃபுட் டெலிவரி வேலை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும். வர்றது எப்படின்னா கொஞ்சம் நம்ம ஏஜெண்ட் இல்லாமல் டைரெக்டாக இன்வால்வ் ஆகி வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது டைரெக்டாக வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே போல் வந்தீங்கன்னா இப்போ நான் வர்றப்போ வந்து எனக்கு வந்து டார்கெட் வந்து சொல்லலை, 400ண்டாங்க 300ண்டாங்க அந்த மாட்டெல்லாம் சம்திங் இருந்துச்சு. இப்போ 450 டார்கெட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னால் ஓட்ட முடியலன்னா அந்த அளவுக்கு ஆர்டரும் வரல. சரிண்ணே, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர், நீங்கள் எந்த ஊருன்னு நீங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் என் சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. நான் இப்போ இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஆனால் வரும்போது வேலை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா என்னால் முடியல. ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2 மாதம் வந்து வேலையே இல்லை, ரூமில் தான் இருந்தேன். சிவில் ஐடி லைசன்ஸு, அப்புறம் கம்பெனி சைட்லேருந்து பார்த்தா அவங்க சைடு எந்த பிரச்சனையும் இல்லை. சிவில் ஐடி லைசன்ஸு எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆச்சு. நான் மாத்திரம் இல்லை, என்னோட பசங்க எல்லாம் காரைக்குடி, மதுரை, எல்லா ஊர்லேருந்துமே வந்திருந்தாங்க, பார்க்குறாங்க. இப்போவும் பார்த்துருந்தாங்க. பிடிக்காதவங்க போனவங்க போயிருக்காங்க. ஆமாம். இப்போ எப்படி உங்களுக்கு வந்து இந்த தலபாத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கா? எப்படி செட் ஆயிருச்சா? இல்லை எப்படி மக்கள் வந்து ஊர்லேருந்து இன்டர்வியூ நிறைய பேர் அட்டன் பண்ணி வராங்க, வரலாமா வேணாமா அதை சொல்லுங்கள் கொஞ்சம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வரும்போது ஆளுங்க வந்து இங்கே கம்மியாக இருந்தாங்க. எப்படின்னா அந்த ரைடர்ஸ், அதாவது பிக்கப் பண்ணுறவங்க வந்து கம்மியாக இருந்தாங்க, வேலை பார்க்குறவங்க இந்த இதில். இப்போ இருக்க ஆளுங்க வந்து அதிகமான உடனே ஆர்டர்களும் ரொம்ப கம்மியாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆர்டர்களும் கம்மியாயிருச்சு. அதுக்கு தகுந்தாப்புல வருமானம் வந்து ரொம்ப நேபாளிக்காரவங்க, நைஜீரியாக்காரவங்கலாம் வந்து அளவுக்கு அதிகமான ஆளுங்க வந்து இங்கே இருக்காங்க. அதனால் இப்போ நமக்கு ரொம்ப சிக்கலாக தான் இருக்குது. ஆமாம். இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து ஃபுட் டெலிவரி வந்து பிரச்சனை நடக்குன்னு சொல்லி நிறையா பேர் வந்து ஏர்போர்ட்டில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, புகார் கொடுத்துருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இந்த மாதிரி சரியில்லை, ஏஜென்ட்லாம் ஏமாத்துறாங்க, வைக்கிறாங்க, அதெல்லாம் நிறையா பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மாட்ட ஒரு சில கம்பெனிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அது வந்து ஆனால் இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் என்னென்னா, நான் ஒரு 400 ஆர்டர் 450 ஆர்டர் ஓட்டினா எனக்கு தகுந்தாப்புல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேனோ அதுக்கு தகுந்தாப்புல எனக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வருது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். இப்போ மினிமம் எத்தனை ஆர்டர் பார்த்தா உங்களுக்கு இத்தனை அமௌண்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? இவ்வளோ வண்டி ஆர்டர் எடுத்தால் தான் அமௌண்ட்டா, இல்லை எப்படி பேசிக் சம்பளமா உங்களுக்கு? இல்லை, பேசிக் சேலரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து 450 ஆர்டரு, மேபி நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 ஆர்டர் கணக்கு பண்ணி ஓட்டினா தான் ஓட்ட முடியும். ஓட்டுறாப்புல இருந்தால் 15 ஆர்டர் என்னால் ஓட்டவும் முடியாது. நான் சப்போஸ் நான் 450க்கு பதிலாக 400 ஆர்டர் ஓட்டினேன்னா ஒரு ஆர்டருக்கு வந்து 400 ஃபீல்ஸ் அந்த மாட்டை போட்டு கணக்கு பண்ணி சம்பளம் கொடுப்பாங்க. நல்லதுண்ணே. இப்போ வந்து இளைஞர்கள் என்ன சொல்கிறீங்க? அங்கே ஊர்லேருந்து வரலாமா, வேலைக்கு வரலாமா, தைரியமாக வரலாமா, அது எப்படி ப்ரொசீஜரு, எப்படி வரணும்னு நீங்கள் சொல்ல எதிர்பார்க்குறீங்க? என்னையை பொறுத்தவரையிலும் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். அதாவது இப்போ நான் வந்து ஒரு 12-13 வருஷமாக நான் அந்த டிரைவிங் இதில் இருக்கேன். நான் சின்ன ஒரு அட்வைஸ் என்ன சொல்ல வரேன்னா, இந்தமாதிரி வர்றவங்களுக்கும் சரி இருக்கிறவங்களுக்கும் சரி, இங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆகிப்போச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு சாதாரண சீட் பெல்ட் போடலை அப்படின்றதுக்காகவே 35 தினார்லேருந்து 70 தினார், அதே மாட்டம் ஒரு ஃபாஸ்ட் 120 போகும்போது 100 தினார் ஃபைனு, அளவுக்கு அதிகமான ட்ராவலிங்கு, ட்ரங்க் அண்ட் டிரைவு, இந்த மாட்டம் வந்து ரூல்ஸ் அதிகமாகிடுச்சு. இங்கே வாரவங்க இந்த நாட்டுடைய விதிமுறையை மதித்து அதுக்கு தகுந்தாப்புல வந்து நடந்துக்கிறது நமக்கு நல்லது, சேஃப். அதாவது நம்ம பெருசாக ஒன்றும் சம்பாதிக்க போகிறது கிடையாது. ஏதோ மாதம் 30 ரூபாயோ 40 ரூபாயோ வீட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதுவும் கஷ்டப்பட்டு தான் அனுப்ப போகிறோம். வாங்க, நல்லபடியாக வேலையை பாருங்கள். இருக்கிற வரைக்கும் பிடிச்சி வேலை பார்க்குற அளவுக்கு சந்தோஷமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு கேர்ஃபுல்லாக வெளியில் போகிறது நல்லது. அதான் நான் சொல்கிற ஒரு அட்வைஸ். ரொம்ப நல்லது. இப்போ சம்பளம்லாம் எப்படி நான் கரெக்டாக கொடுத்துட்றாங்களா, இல்லை லேட் ஆக்குறாங்களா? இப்போது நீங்கள் ஊர்லேருந்து வரப்போ நீங்கள் பேசி வந்திருப்பீங்க, அவங்க 2 டிப்ஸ்லாம் நிறையா வைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி அவங்க சொன்ன ஊரில் ஏஜென்ட் சொன்ன மாதிரி இங்கே கிடைக்குதா, டிப்ஸு கிடைக்குதா, சம்பளம் அதே மாதிரி கரெக்டாக கொடுக்குறாங்களா, இல்லை சம்பளத்தில் கட் பண்ணுறாங்களா, ரீசார்ஜ் எப்படி பண்ணுறீங்க, சாப்பாடுலாம் எப்படி உங்களுக்கு? நல்ல கேள்வி தான். இது எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது வந்து பேசிக் சேலரின்னு அப்படின்னு சொன்னாங்க. பேசிக் சேலரி வந்து 120 கன்ஃபார்மாக ஒரு 3 மாதத்துக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் கம்பெனியில் கொடுக்கல. உண்மையை தெரிஞ்சு வரேன், எங்கள் கம்பெனியில் கொடுக்கல.
அதுக்கடுத்து 2 மாதத்துக்கு அடுத்து நான் வேலைக்கு போனேன். நான் எத்தனை ஆர்டர் ஓட்டணும்னா அதுக்கு தகுந்தாப்புல சம்பளம்லாம் விழுந்துச்சு. அதெல்லாம் வந்து ஏமாத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமாம். 2வது வந்து எப்படின்னா சிம்மு வந்து ரீசார்ஜ் வந்து என் கை காசு தான். 5 தினார் வந்து பிடிச்சிக்குருவாங்க. சாப்பாடு வந்து என் சம்பளத்துலேருந்து தான். நான் சாப்பாடு காசு வந்து நான் என்னது சொந்த காசு தான் சாப்பாடு. ரூம் கொடுத்துருவாங்க. ரூம் நல்லாயிருக்கும், ஓரளவு பிரச்சனை கிடையாது. ரூம் பிரச்சனை கிடையாது, ரூம் நல்லாயிருக்கும். மற்றபடி ஒரு சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் போகும், நம்ம லீவ் போட்டுக்கலாம். நாளைக்கு நம்ம லீவ் போகிறாப்புல இருந்தால் இன்றைக்கி வந்து நம்ம சொல்லிவிட்டு லீவ் போட்டுக்கலாம். மற்றபடி கம்பல் பண்ணி இங்கே வேலை பார்க்கணும்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நான் மெயினாக சொல்ல வரதுனா 450 டார்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை எடுத்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். எடுத்து ஓட்டுறவங்களும் இருக்காங்க, அதுக்குன்னு நம்ம சும்மா சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 500 ஆர்டரு, 550, 600 ஆர்டரு ஓட்டுறவங்களும் இருக்காங்க. 450 ரீச் பண்ணாமல் இப்போ என்ன மாட்ட நார்மலாக ஓட்டுறவங்களும் இருக்காங்க. முடிஞ்ச அளவு ஃபுட் டெலிவரி ஜாப் அப்படிங்கிறது டைரெக்டாக வாங்க, வர்றாப்புல இருந்தால் டைரெக்டாக வாங்க. ஏஜென்ட்டு அந்த மாட்ட ஆளுங்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாற வேணாம், எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நானே வந்து எப்படி பார்த்தாலும் நம்ம நாட்டு பணத்துக்கு 80,000 கொடுத்துருக்கேன். 80,000 கொடுத்துருக்கேன். மற்றபடி நம்ம உங்களுக்கே நல்லா தெரியும், மெடிக்கலு, ஸ்டாம்பிங்கு, அங்கேயே எப்படி பார்த்தாலும் ஃபஸ்ட்டு மெடிக்கல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு எனக்குலாம். அந்த மாட்டாக இருக்கும்போது எப்படி பார்த்தாலும் நம்ம எல்லாம் சேர்த்து ஒரு 1,40,000, 1,50,000 ரூபா வந்துடும். அதனால் வர்றது நல்லா முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை வச்சு வர்றது நல்லது. இங்கே யாராச்சும் இருந்து தெரிஞ்சு இந்த வேலையுடைய மதிப்பு, பண மதிப்பு, அதே மாதிரி இந்த வேலை உள்ள சில பல கஷ்டங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வர்றது நல்லது. ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முடிஞ்சளவு நல்லா யோசிச்சு வாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு மறுபடியும் போக வேணாம். வந்துட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷமாவது இருந்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை இருக்குது. 2வது நம்ம கட்டிட்டு அந்த பணமும் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா மறுபடியும் இப்போ கேன்சல்லாம் அடிச்சு போனீங்கன்னா 2 வருஷத்துக்கு திரும்பி எங்கேயும் வர முடியாது, கம்பெனி விசாவில் வந்தால் வர முடியாது. அதனால் வாங்க, முடிஞ்ச அளவு 2 வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருக்கிறாப்புல இருந்தால் 2 வருஷம் இருக்கலாம், அப்படி இல்லாட்ட போகிறாப்புல இருந்தால் போய்க்கலாம். வந்த உடனே 15 நாளில் ஓடுறது, 1 மாதத்தில் ஓடுறது, 2 மாதத்தில் ஓடுறது அந்த மாட்டம் போக வேணாம். ஏன்னா அது நமக்கும் கஷ்டம், நம்ம வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பாருங்க. ஓகேண்ணே, ரொம்ப நல்லது. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், சந்திச்சதுல. நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை, நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இல்லை நான் இப்போ நம்ம பேசுறது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. இதான் உள்ள ரீசன். அதாவது என்ன சொல்றது, நம்ம வர்றதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் வந்தப்பட்டு எதுவும் யோசிக்காதீங்க. பொதுவாக அந்த ஜாபுங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கு. ஆமாம், இதுதான் உண்மை. போக போக சரியாகிக்கிறோம், அவ்வளோதான். சரி, ரொம்ப நல்லா. ஓகே.